இப்ப அப்படியே பேங்க் ஸ்டாக்ஸ் பக்கம் வந்து போவோம். தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் வந்து இருக்கு. ரூ. 767 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த ஸ்டாக்க கன்சிடர் பண்ணலாமா? பிரைஸ் டு புக் வந்து பார்க்கும்போது 1.20. சோ வேல்யூவேஷன்ஸ் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போயிடுச்சு. இப்ப வந்து அண்டர் வேல்யூட் கிடையாது, வேல்யூடும் கிடையாது. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அபோவ் த பிரைஸ் வந்து போயிடுச்சு. சோ அதனால இந்த டைம்ல வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறது தான் பெட்டரா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குமே இதே மாதிரி பிரைஸ் டு புக்ல தான் வந்து இருக்கும். பட் ஆனா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்தல 50,000 கோடி ரூபாய்க்கு மேல மார்க்கெட் கேப். கொஞ்சம் இவங்களோட பெரிய கம்பெனி. அண்ட் தென் பெரிய எஸ்டாப்லிஷ்ட் பேங்க். அண்ட் தென் ரொம்ப அக்ரெசிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருப்பாங்க. இவங்க இருக்க ரீஜனை விட இங்க தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் இருக்கிற ரீஜன் ஃபுல்லாவே சதர்ன் ரீஜன். பட் ஆனா அந்த பேங்க் இருக்கிறது வந்து இங்க எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரீஜன் வந்து பெருசு பண்ணிட்டே போறாங்க. சோ அக்ரெசிவான ஸ்ட்ராட்டஜி வந்து எடுக்கிற ரீசனால ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நம்ம இந்த ஒரு பிரைஸ் புக்லயே கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு ஸ்டாக் இந்த ஒரு பிரைஸ் புக்ல கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்காது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே இருக்க ஸ்டாக் அப்படியே நம்ம வச்சுக்கிறது பெட்டரா வந்து இருக்கு தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்ல. சவுத் இந்தியன் பேங்க் வந்து ரூ. 47 வந்து இருக்கு. பிரைஸ் புக் வந்து 1.07 வந்து இருக்கு. இது இந்த டைம்ல கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. பெருசா வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஷன்ஸ் தாண்டி போகல. சோ கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. கரூர் வைஸ்யா பேங்க் வந்து ரூ. 289 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 1.98 வந்து இருக்கு. சோ இந்த ஒரு பிரைஸ் டு புக் 1.98 வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லி தான். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்க தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் நம்ம என்ன மாதிரி ஸ்டேஜ்ல பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த ஒரு பேங்க்கையும் பார்க்கணும். ஆனா தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்கோட கரூர் வைஸ்யா பேங்க் பெரிய பேங்க் தான். பட் ஆனா இது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.